ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், இணக்கமான இடம். ராசியில் புதன் இருக்கிறார். தனித்த புதன் இயற்கை சுபர், அருமையான அமைப்பு. வக்கரமானாலுமே அவர் ஸ்தானபலம் பெற்று இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. மிதுனத்துக்கு 5ஆம் வீட்டுக்கும் கன்னிக்கு 2ஆம் வீட்டிலும் இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, நல்லா இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கையில் காசு பணம் இருக்கும். மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். ராசிநாதன் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் கூட சேர்ந்து பிருகுமங்கல யோகத்தில் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். சுக்கிராதி யோகம், பிருகுமங்கல யோகம், இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் ராசியை சுற்றி இருக்குது. ராசிக்கு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் அடங்கிய துலாம் ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். வாழ்நாள் முழுக்க இந்த தகவலை நீங்கள் வச்சுக்கலாம். வயசு என்ன இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. வெள்ளி மோதிரம் போடுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வெள்ளி மோதிரம் சுக்கிரனுடைய அனுக்கிரம் பெற்றது. வெள்ளினாலே சுக்கிரன் தான், வீனஸ். அதுபோல் வெள்ளி சந்திரனுடைய காரகத்துவத்தில் வருது. ஸோ சந்திரன் அண்டு சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் அண்டு உங்கள் ராசி கர்மஸ்தானாதிபதி, தொழில்காரகன். ஸோ சந்திரன் சுக்கிரன். இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா, துலாம் ராசியில் வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க வெள்ளி மோதிரம் போடலாம். ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடலாம். வியாபாரம் தொழில், அதுபோக தூரதேச அமைப்பு, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வேலைகள், ஏற்றுமதி இறக்குமதி, அவுட் சோர்ஸ் பிஸ்னஸ், வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களாம் வெள்ளி மோதிரம் போடலாம். இந்த வீடியோவில் லக்கண ரீதியாக பலன்களை சொல்கிறேன். நீங்கள் வெள்ளி மோதிரம் விரல்களில் போட்டிங்கன்னா லக்கண ரீதியாக என்ன பலன்கள் கிடைக்கும், அதுபோல் வெள்ளி மோதிரத்தை என்றைக்கு போடலாம், எப்படி போடலாம், எங்கே வச்சு போடலாம், இது மாதிரி பல தகவல்களை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ முழுமையாக பார்க்குறது கிடையாது. வீடியோ முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்கள் தெரியும். நான் ஒரு 30 நிமிஷம் பேசுகிறேன்னா அது நட்சத்திர ரீதியாக சொல்லுவேன், ராசி ரீதியாக சொல்லுவேன், ராசியை சுற்றி உள்ள கிரக அமைப்புக்கு சொல்லுவேன், லக்கண ரீதியாக சொல்லுவேன். இதில் ஏதோ உங்களுக்கு கோயின்சைட் ஆகும். சரியா, இப்போ நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் எப்படி 70 லட்சம் பேர் இருப்பீங்க. 70 லட்சம் பேருக்கு தனித்தனியாக சொல்ல முடியாது. தனித்தனியாக சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லலாம். ஆனால் கோச்சாரத்தில் பொது வழியில் சொல்லும்போது சில அமைப்புகளோடு சேர்ந்து சொன்னோம்னா ஓரளவு பலன் நிற்கும். சரி, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் கொஞ்சம் விலாவரியாக சொல்லுவேன். பொறுமையாக கேட்கணும். சரியா நேர்களே, ஜோதிடம் ராசி பலன் கேட்கறதுக்கு பொறுமையாக கேட்கணும். அதுக்கு ஒரு ஆத்மாத்ம மனது இருக்கணும், ஆன்மீக சிந்தனை இருக்கணும், அதில் ஒரு அக்கறை பற்று இருக்கணும். கமர்ஷியலாக கேட்குறவங்களுக்கு இது நல்லா இருக்காது. சினிமா செய்தி கேட்குறவங்க, அரசியல் செய்தி கேட்குறவங்களாம் தயவுசெய்து ஜோதிட ராசி பலனை பார்க்காதீங்க. ஏன்னா உங்களால் ஒரு மனையில் கேட்க முடியாது. நீங்கள் எப்படி அந்த விறுவிறுப்பாக வச்சு தான் கேட்பீங்க. சரியா, நீங்கள் அதில் என்ன மனநிலையில் இருக்கீங்களோ அதே மனநிலையில் இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனதுப்படுத்தி வீடியோ கேட்க முடியாது. அதனால் ராசி பலன்கள் கேட்குறதுக்கு ஒரு மனம் வேணும். ஸோ இப்போ துலாம் ராசிக்கு வெள்ளி மோதிரம் எப்படி சார் பயன்படுது அப்படின்னோம்னா, பல லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. 12 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த விதமான பலன்களை கொடுக்குதுன்னு சொல்ல போகிறோம். பொதுவாக வெள்ளி மோதிரம் மன ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரியா, மன தைரியத்தை கொடுக்கும், மனதில் ஒரு தெளிவை கொடுக்கும். வெள்ளினாலே சந்திரனுடைய அணுக்கிறது தான், குளிர்ச்சி தான், உடம்புல இருக்கிற கபத்தை சரி பண்ணிடும். சைனஸ் பிரச்சனை, சளி பிரச்சனை, காய்ச்சல் பிரச்சனை, உடம்புல எதுவும் இருந்ததுன்னா, நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள், நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை கோளாறுகள் எதாக இருந்தாலும் சரி பண்ணிடும். வெள்ளி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல நன்மைகளை கொடுக்குறது. வெள்ளி அணுவதால் மனசில் ஒரு மன உணர்ச்சி, மன அமைதி, சமநிலை, எதிர்மறை ஆற்றிலிருந்து வெளியே வந்துடலாம். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள், பரஸ்பரமாக உள்ள சில தடங்கல்கள், சில மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நேர் செய்யப்படும். ஸோ வெள்ளி மோதிரம் அழுவதனால செல்வ செழிப்பு, பணம் கையில் தாராளமாக இருக்கும். லக்கண ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லக்கண ரீதியாக மேச லக்கணத்துக்கு எப்படி சார் பார்த்தோம்னா, பொதுவாக துலாம் ராசி மேச லக்கணத்தில் பிறப்பவர் கொடுத்து வைக்க வேண்டும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த மோதிரத்தை எந்த விரலில் போடணும், எந்த கையில் போடணும், எப்படி போடணும் பின்னாடி சொல்கிறேன். முதல் லக்கண ரீதியாக பலனை சொல்லிடுறேன். நீங்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். லக்கணம் தெரியாமல் தயவுசெய்து ராசி பலன்லாம் கேட்காதீங்க. லக்கணம் தெரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பார்ப்பேன். சரியா, எனக்கு உங்கள் பிறந்த தேதி, மாத, வருடம், பிறந்த டயத்துக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லக்கணத்தை நான் சொல்லுவேன். பிறந்த ஊரும் சொல்லணும், பிறந்த இடத்தையும் சொல்லணும். சரியா, லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் எப்போயுமே பலன் தெரிஞ்சுக்கணும். சும்மா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம்னா அதுக்கெல்லாம் பலன் சொல்ல முடியாது. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஏகப்பட்டவர் இருப்பாங்க, லட்சக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன் இருக்குமா? இருக்காது. ஒரே குடும்பத்தில் கூட மாறி போயிடும். லக்கண ரீதியாக தான் சில அமைப்புகள் மாறும். சரியா, லக்கண ரீதியாக தசாபுத்தி ரீதியாக தான் பலன்களை கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசியில் குடும்பம் நல்லாயிருக்கும். இந்த வெள்ளி மோதிரம் போடுறதுனால விரலில் கையில் காசு பழக்கம் இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். எதுவும் கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா உங்களை விட்டு போயிடும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா,
சிறப்பாக இருப்பீங்க. தூரதேச அமைப்புகள் இருக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்புலாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் படிப்பு இருக்கும், கல்வி அறிவு இருக்கும், படிக்காத மேதையாக இருப்பீங்க. இணக்கம் நல்லா இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இணங்கி போவீங்க. வெளிவட்டார தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள், சொந்த பந்தம், அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். நாள்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, கணவன் மனைக்குள்ளே சில பிரச்சனைகள், கான்ட்ராவர்சன், பிரிவினை, டைவர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா மேச லக்கணத்தில் இணக்கமாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் புரிதல் ஆரம்பிச்சிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வியாபாரம் தொழில் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும். அசோசியேஷனில் இருக்கிறவங்க, டீமில் இருக்கிறவங்க, சேர்ந்து வேலை பார்க்குறவங்க, மனைவி பேரில் வேலை எடுத்து செய்கிறவங்க, கணவன் பேரில் வேலை செய்கிறவங்க, ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறவங்க, வீட்டுக்கு முன்னாடியே கடையை வச்சு வேலை பார்க்குறவங்க, சில பேர் வீடும் கடையை ஒன்றா வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அருமையான யோகத்தை கொடுப்பாரு சுக்கிரன். சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து கொடுப்பாங்க. சுக்கிரன் வந்து அந்த உலகத்துக்கு சொந்தக்காரன், சந்திரன் வந்து வெள்ளியினுடைய தன்மைக்கு சொந்தக்காரன். ஸோ ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 1-8 கூடையவன், சந்திரன் 10 கூடையவன். அதனால் பெரும்பாலும் துலாம் ராசியில் வந்து நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா ஆயுள் தீர்க்கம், நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க, தடங்கள் இல்லாமல் இருப்பீங்க, வம்பு தும்பு பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது மாதிரி தொழில் நல்லபடியாக இருக்கும். தூரதேச தொழில் அமையும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். பிறருடைய பொருள் கிடைக்கும். சரியா? மறைந்த பொருள்கள்லாம் கிடைக்கும். இறந்தவர்களுடைய பொருள் கிடைக்கும். எல்ஐசி பணம், அரியஸ் பணம், நிலுவை பணம் எல்லாமே டக்குன்னு தடங்கள் என்று வரும். ரைட்டு. அடுத்து ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா? உத்தியோக புள்ளியாக இருப்பீங்க, ஆள் வசீகரமாக இருப்பீங்க, வசியப்படுத்துவீங்க, பிறரை தன்வசப்படுத்தல் கட்டிக்காரன் இருப்பீங்க. வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா எல்லோரும் உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க. சரியா? குறிப்பாக ரிஷப லக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் நல்லாயிருக்கும். தாய்மாமன் உறவு நல்லாயிருக்கும். நல்லா இருப்பீங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். யார்கிட்டையும் கடன் கொடுத்து அடைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா சீக்கிரம் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக சுக்கிரன் வந்து கடனை அடைக்கிற கிரகம் தான். செவ்வாயும் சுக்கிரனும் கடனை அடைக்கிற கிரகம் தான். அதனால் நீங்கள் வெள்ளி மோதிரம் போட்டுட்டு செவ்வாய்க்கிழமை, சரியா, செவ்வாய் ஓரையில் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும். இதெல்லாம் ஒரு பரிகாரம். இதுக்கான தனியாக வீடியோ போடுறேன். இருந்தாலும் சுக்கிரனும் கடனை அடைக்கிறவர் தான். வெள்ளிக்கிழமை பணம் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. வீட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம், தெரிஞ்ச ஆளுக்கு வேணால் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். வழியே பல்காக யார்கிட்ட பணம் கொடுக்காதீங்க, பல்காக யார்கிட்ட பணம் வாங்காதீங்க. யாரும் வாங்க மாட்டாங்க. ஒருத்தர் கொடுத்தா தானே ஒருத்தர் வாங்க முடியும். எல்லோரும் ஒரே மனநிலையில் இருந்துட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் பண பரிவர்த்தனை குறைச்சிக்கோங்க. ஆன்லைனில் வேணால் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், வழியே கேஷாக கொடுக்காதீங்க. அடுத்து வந்து மிதுன லக்கணத்துக்கு அருமையாக இருக்கணுங்க. பொதுவாக துலாம் ராசி மிதுன லக்கணத்தில் பிறப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். யோகம் இருக்கணும். சரியா? மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் பாக்கியம் இருக்கணும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் பாக்கியஸ்தான்கள், பாக்கியவான்கள். ஸோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். நீங்கள் கூப்பிடாமலே குலதெய்வம் உங்களை ஓடி வரும். உங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இருக்கும். குலதெய்வம் கூடயே இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் மந்திரமாக மாறும். நீங்கள் வந்து சொல்கிற பேசுகிற பேச்சுக்கள், சொல்கிற கருத்துக்கள், எடுத்து வைக்கிற விவாதங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருப்பாங்க. உங்களை விட்டு தூரமாக இருந்தாலுமே வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருப்பாங்க. அவங்க வயதான காலத்தில் உங்களை கூட்டு போயிடுவாங்க. உங்கள் பிள்ளைக்கு ஒரு 40 வயசு ஆகும். உங்களுக்கு வயசு நேரம் 70 வயசுக்கு மேலே ஆயிரும். உங்களை கூட்டு போய் ஃபாரின்லேயும் வச்சுக்கிடுவான். சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலையோ இல்லைன்னா யூஎஸ்லேயோ வச்சுக்கிடுவான். தாய் தப்பனை கடைசி வரைக்கும் பார்த்துக்குருவான். ஸோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை நல்லா கிடைக்கும். இந்த வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா அது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் கொஞ்சம் வயசில் இருந்தீங்கன்னா தூரதேச அமைப்புகள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகலாம். ஆள் நல்லா வள்ளல் தன்மையாக இருப்பீங்க. கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும். நம்மக்கிட்ட காசு பிறர் கொடுக்கணும்னா நம்மக்கிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும். சரியா? ஸோ ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அதிகமாகும். ஸோ ஒரு வழியில் பணம் வர்றதுக்கு உங்களுக்கு முகாந்திரங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. பிறருக்கு கொடுத்து மகிழ்வீர்கள். கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்களோ அது மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் கரங்களே. துலாம் ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க கொடுத்து சிவந்துருவாங்க. அப்படி ஒரு வள்ளல் தன்மையில் இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கடக லக்கணம் அருமை. கடக லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவனோட அனுக்கிரம் வேண்டும். கடக லக்கணம் துலா ராசியில் பிறந்தவர்கள் வந்து இறைவனோட அனுக்கிரமம் பிறந்தவர்கள். காரியம் செய்வதற்காகவே பிறந்தவர்கள். கடமையை செய்வதற்காக பிறந்தவர்கள். கடவுளை கும்பிடுறதுக்காகவே பிறந்தவங்க. கடகலக்கணத்தை பிறந்தவங்க நல்ல சாமி கும்பிடுவாங்க. துலாம் ராசியில் நல்ல கர்மம் பண்ணுவாங்க. பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவாங்க. இறை வழிபாட்டில் ரொம்ப மேலோங்கி இருப்பார்கள். இவர்கள் இந்த மோதிரம் போட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாயோட அன்பு இருக்கும். தாயாதியோட அன்பு இருக்கும். தாய்வழி உறவு சிறப்பாக இருக்கும். வீடு மனை குடும்பத்தோடு இருப்பாங்க. எங்கேயும் போக மாட்டாங்க. வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. உள்ளூர்லேயே இருப்பாங்க. உள்ளூர்லேயே வந்து தொழில் செஞ்சு நல்ல லாபத்தை உண்டாக்குவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? வீடு கட்டி வைப்பாங்க. பில்டிங் கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட்டு, அதுபோக வந்து வண்டி வாகன யோகம் இருக்கும். ட்ராவல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, அதுபோக வண்டிக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறது, இது மாதிரி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட இதில் இருப்பாங்க. சில பேர் விவசாயம் சம்மந்தப்பட்டதாக இருப்பாங்க. கடக லக்கணம் சந்திரனுடைய லக்கணம், நீர் ராசி, சந்திரன் வெள்ளிக்குறையவன், விவசாயம் பண்ணுவாங்க.
நீர் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணுவாங்க. விவசாயம், தோட்டம், பயிர், கடலோரம், மீன் பிடித்தல், மீன்பிடி வியாபாரம், அதில் கமிஷன், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேயர்களே? வாட்டர் டேங்க் சப்ளை, வாட்டர் இன்றைக்கி தான் தண்ணிக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்களே, தண்ணி பாட்டிலே சப்ளை பண்ணுறாங்க. கல்யாண வீட்டிலலாம் இப்போ டம்ளர் வைக்கிறது கிடையாது, பாட்டில் தான் வைக்கிறாங்க. சரியா? அந்த தண்ணி பாட்டில் சப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். சரியா? நீர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐஸ் பார்லர், அழகு பொருட்கள், கலை பொருட்கள், பியூட்டி பார்லர் சிறப்பாக இருக்குங்க. இவங்கெல்லாம் வந்து வெள்ளி மோதிரம் போட்டுட்டிங்கன்னா தொழிலில் கொடி கட்டி பறப்பீங்க, லாபம் இருக்கும். லாபம் தான் ரொம்ப முக்கியம். லாபம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்கிற காரியத்தில் சக்ஸஸ் ஆகிறோன்னு அர்த்தம். நம்ம செய்கிற காரியத்தில் சக்ஸஸ் ஆகிட்டோம்னா லாபம்னு அர்த்தம். சரியா? நான் போடுற வீடியோ ஆண்டை முன்னத்தில் நல்லபடியாக போச்சுன்னு எனக்கு அது லாபம். நான் போடுற தகவல்களை கேட்டுட்டு நீங்கள் வந்து சில காரியங்கள் செஞ்சு லாபம் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு லாபம். என்னுடைய மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இறையருள் அங்கே சித்திக்குது. அதுபோல் தான் ஒன்றரை தொட்டு ஒன்று தான் லாபத்தை கொடுக்கும். ஸோ காரியம் தான் முக்கியம். காரியம் முடிஞ்சால் தான் லாபம் இருக்கும். அதுக்கு தான் காலபுருஷ சக்கரத்தில் காரியத்துக்கு அடுத்து லாபம் வச்சுருக்கிறாங்க. 9, 10, 11 தர்ம கர்ம லாபஸ்தானம். தர்மம்னா என்ன? நீ ஒரு மனசாக இருக்கணும், நேர் மனசாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், தர்மத்தின் வழி நடக்கணும். நியாய தர்மத்தை பார்த்துட்டு ஒரு காரியத்தை செஞ்சேன்னா கண்டிப்பாக அதில் லாபம் இருக்கும். அதனால காலபுருஷ சக்கரத்தில் அந்த ஜோதிட கட்டத்தில் 9, 10, 11 வச்சுருக்கிறாங்க. சரியா? தர்ம கர்ம லாபம். ரைட் நேர்களே. அடுத்து வந்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும்? துளாராசி. சிம்ம லக்கணம் துளாராசி வந்து ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு தான் இருப்பாங்க. கொஞ்சம் கற்று காட்டிகிட்டு இருப்பாங்க. என்னால் எல்லாம் முடியும், நான் 100 பேர் வச்சு மேய்ப்பேன், 1000 பேர் வச்சு மேய்ப்பேன், நான் ஒரு பெரிய டீமில் இருப்பேன், எல்லாத்தையும் அடக்கி ஆளுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாத்திக்கிட்ட ஆசைபாசமாக பழவாங்க, தான் சொல்கிற மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. அப்பப்போ விஸ்குன்னு கோவம் வந்துடும், ஒரு மாதிரியாக இருப்பாங்க. சரியா? துலாம் ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் ஆசைபாசமாக இருந்தாலும் கொஞ்சம் விஸ்குன்னு கோவம் வரும், கொஞ்சம் அப்போ சரியாக போயிடுவாங்க, ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. சரியா? ஆனால் அரவணைச்சு போவாங்க, தான் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாங்க, எதையும் கண்டுக்க மாட்டாங்க, அசால்ட் பண்ண மாட்டாங்க. இவங்ககிட்ட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். என்னால் எல்லாம் முடியும், நான் மற்றவங்க தயவு எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்க. இவங்களும் மோதிரத்தை போடலாம். வெள்ளி மோதிரத்தை போட்டிங்கன்னா தைரியம் இருக்கும், காரியம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். உள்ளூருக்குள்ளேயே தான் இருப்பாங்க. வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போக மாட்டாங்க, உள்ளூருக்குள்ளேயே இருப்பாங்க. உள்ளூருக்குள்ளேயே வேலை பார்த்துக்கிட்டு பெரிய லெவலில் இருப்பாங்க. காரியம் நல்லாயிருக்கும். கர்மம், காரியம், தொழில், வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணத்துக்கு வந்து சூரியன் லக்கணாதிபதி வருவார். அவர் உங்கள் ராசியில் தான் நீசம் அடைவார். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வெள்ளி மோதிரம் போட்டுக்கிறது வந்து மிகச்சிறப்பு தான். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும், போட்டுக்கலாம். சரியா நேர்களே? வெள்ளி மோதிரத்தை வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர் போடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், அரசாங்க தொடர்பும் கிடைக்கும். சரியா? அரசாங்கத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, கட்சியில் இருக்கிறவங்கலாம் போட்டுக்கலாம். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, சரியா? மக்கள் பணியில் இருக்கிறவங்க, மக்கள் பணி நிறைய இருக்குது. கவுன்சிலராக இருக்கிறவர், சேர்மனாக இருக்கிறவர், ஊராட்சி மன்ற தலைவர், எம்எல்ஏ, யார் வேணாலும் போட்டுக்கலாம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க. அடுத்து கன்னியா லக்கணம். நல்ல அமைப்பு தான். இது என்ன கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுவாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுவாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாங்க. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாங்க, குடும்பத்துக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாங்க. மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கமாக இருப்பாங்க. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி மேலே பாசமாக இருப்பாங்க. தாய்மொழியும் நல்லா பாசமாக இருப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இவங்க வந்து கன்னியா லக்கணத்தை போட்டாங்கன்னா கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், யாரும் ஈஸியாக மடைக்கிறவாங்க, பேசியே கரெக்ட் பண்ணிடுவாங்க. குறிப்பாக சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க, டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, பட்டிமன்ற நடுவர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், திரைப்பட நடிகர்கள், வசனகர்த்தாக்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள். இப்போ இந்த யூடியூப்லலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களா மணிக்கணக்கில், அந்த கட்சி வருமா, இந்த கட்சி வருமா, அவர் வருவார், இவர் வருவார், இப்படிலாம் பேசி பழைக்கிறவங்க, பேச்சை முதலீடாக பண்ணுறவங்களுக்குலாம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க மோதிரம் போட்டிங்கன்னா நல்ல லாபம் இருக்கும், வருமானம் நல்லபடியாக வரும். அதுபோக குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், இசை தெய்வத்தோட அருள் இருக்கும், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எல்லா தெய்வத்தோட அருளும் கிடைக்கும், புகழ் அந்தஸ்து பேர் இருக்கும். இவங்க வாழ்நாள் பின்னாடி இவங்க பேர் நிலச்சிருக்கும். சரியா? வாழ்நாள் பின்னாடி இவங்க பேர் நிலச்சிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? கன்னியா லக்கணத்தில் பிறப்பதற்கு ஒரு வை கொடுத்து வைக்க வேண்டும். துலாம் ராசி கன்னியா லக்கணத்தில் பிறப்பதற்கும் ஒரு வை கொடுத்து வைக்க வேண்டும். நல்ல அமைப்பு தான். இதில் சுக்கிரனும் சந்திரனும் கெட்டு போகக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் வந்து ராகு கூடியோ சனி கூடியோ சேராமல் இருக்கணும், கேது கூடியோ சேராமல் இருக்கணும். மற்ற கிரகங்கள் கூட சேர்ந்தாருன்னா பரவாயில்ல. சனி பார்வையில் படாமல் இருந்துக்கிறது ஒரு வைக்கு நல்லதான். சனி பகவான் சம்பந்தம் இருக்கக்கூடாது. உங்கள் ராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே ராசியில் இருக்கிற சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். அதுபோல் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பழைய வீடியோவில் நீங்கள் வந்து ஆடி மாதத்துலேருந்து பிறக்கக்கூடாது. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதம், 3, 4, 5, 6 மாதம். ஆமாம், ஆடி டு மார்கழி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி,
இந்த 6 மாதத்தில் பிறக்காதவர்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த 6 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அந்த பலன்களை கொடுக்க மாட்டார், விரயத்தை தான் கொடுப்பார். நல்லா நினச்சி பாருங்கள், இந்த 6 மாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப செலவில் தான் இருப்பாங்க, ரொம்ப செலவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக அரசாங்க விஷயத்தில் செலவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனை, தாப்பன் வழியில் செலவு, பங்காளி வழியில் செலவு, இப்படி நிறைய செலவில் இருப்பாங்க. ரைட்டு, சந்திரன் வளர்க்கணும். அதுபோக சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் வந்து லக்கண ரீதியாக 3-8 மறையக்கூடாது. அவர் வந்து மற்ற இடத்துல இருக்கலாம், ஆனால் 3-8 மறையக்கூடாது. ஆனால் நீங்கள் மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உச்சம் அடைவார், மீனத்தில் உச்சம் அடையலாம். அவர் மறைஞ்சாலும் ஸ்தான பலம் பெறணும். அதே மாதிரி மீன லக்கணத்தில் பிறந்தீங்க, பொதுவாக துலாம் ராசி மீன லக்கணத்தில் பிறக்கக்கூடாது. அப்படி பிறந்தாலும் ரிஷபத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்சி பெற்று இருப்பார். அதேமாதிரி சிம்ம லக்கணத்தில் பிறக்கலாம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலுமே 3ஆம் இடத்துல மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்றிருப்பார். ஸோ 3-8 சுக்கிரன் மறைஞ்சாலுமே அவர் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தாருன்னா அந்த தோசை நிவர்த்தி ஆயிரும். சரியா, இப்படிலாம் சில காம்பினேஷன் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா நேர்களே. அதுபோல் துலாம் ராசி துலா லக்கணத்தில் பிறந்து ரிஷபத்தில் இருந்தாலும் 8ஆம் இடத்துல தான் இருப்பார், ஆனால் ஆட்சி பெற்றிருப்பார், பரவாயில்ல. ஸோ சுக்கிரனும் சந்திரனும் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கிறவங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா ஓஹோன்னு இருப்பீங்க. மற்றவங்களை காட்டிலே ஒரு 10 படி மேலே தூக்கி இருப்பீங்க. நிறைய இருக்குது சாமி, நிறைய தகவல் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லுவேன், ஆனால் எனக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது. சரியா, துலாம் ராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன், நானும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆன்மீகத்தை பற்றி போடுறேன், குலதெய்வத்தை பற்றி போடுறேன், அமானுஷ்ய சக்திகளை பற்றி போடுறேன், இஷ்ட தெய்வத்தை பற்றி போடுறேன். அதுபோக வந்து மற்ற தகவல் சொல்கிறேன், ஜோதிட பலன்கள் சொல்கிறேன், ராசி பலன்கள் சொல்கிறேன், நட்சத்திர பலன்கள் சொல்கிறேன், வழிபாடு முறைகள், பரிகாரம், நிறைய தரப்பில் வந்து நிறைய கண்டென்ட், நிறைய தலைப்புகள், நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சிறந்தாழ்ந்த நன்றி, கோடானு கோடி நன்றி. சரி, துலாம் ராசி துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கும், எதிர்பாராத பணம் வரும், ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், நோய் நொடி அண்டாது, ஆள் நல்லா இருப்பீங்க, பிறரை வசியப்படுத்துவீங்க, நீங்களாக தான் இருப்பீங்க, ஆள் நல்ல கலையாக அழகாக இருப்பீங்க, வியாபாரம் தொழிலில் கொடி கட்டி பறப்பீங்க, எல்லோரும் உங்கள்கிட்ட தேடி வருவாங்க. நீங்கள் பண்ணுற வியாபார தொழில் முறை வந்து மற்றவங்களை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், ஈர்க்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு இரும்பு மாதிரி இருப்பீங்க, நீங்கள் ஒரு காந்த மாதிரி இருப்பீங்க, எல்லாத்தையும் அப்படி இழுத்துருவீங்க உங்கள் பக்கம். நீங்கள் ஒரு கடை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் உங்கள் கடைக்கு தான் வருவாங்க. இந்த துலாம் ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்க கடை போட்டிங்கன்னா எல்லோரும் உங்கள்கிட்ட தான் வருவாங்க. வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா அங்கேயும் போக மாட்டாங்க, எல்லாம் உங்கள்கிட்ட தான் வரும். பலாச்சொல்லியை சுற்றி முக்கிற மாதிரி எல்லாம் உங்களை தான் முச்சிட்டு இருப்பாங்க. குறிப்பாக வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க, எந்த வியாபாரம் எந்த தொழில் பண்ணாலுமே இதை பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணம் துலா ராசி வந்து அந்த அமைப்பு நல்ல அமைப்பு கிடையாது. இருந்தாலும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த வெள்ளி மோதிரத்தை போட்டிங்கன்னா கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும், லைஃப் பார்ட்னர் நல்லாயிருக்கும், சரி தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், படுக்கறை சுகம் நல்லாயிருக்கும், 2 பேரும் இணக்கமாக இருப்பீங்க, நல்லா ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, புருஷன் முன்னாடி விட்டு பிரிய மாட்டீங்க, நைட்டில் படுத்தாலும் ஒன்றா தான் படுப்பீங்க. சரியா, சில பேர் பாருங்கள் வயசானாலுமே ஒரே பெட்ரூமில் தான் படுத்திருப்பாங்க புருஷன் முன்னாடி, அது மாதிரி அமைப்பை கொடுத்துருவார். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தாங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த லக்கணத்துக்கும் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் வந்து ரொம்ப இணைபிரியாமல் இருக்கும். சரியா, அதனால் வந்து அந்த தாம்பத்தியம், அந்த சுகம் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மணி உறவு வந்து கடைசி வரைக்கும் நீடிக்கும். வயசானாலுமே அந்த ஏகதாக்கம் இருக்கும். நம்ம பாருங்கள், பார்க்கில் பாருங்கள், வயசாக இருக்கும், தாத்தா பாட்டி மாதிரி இருப்பாங்க. அவருக்கு 75 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு 70 வயசு இருக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி தான் நடப்பாங்க, வாக்கிங் போனாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வயசாக இருக்கும், ஒரு சால்வையை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அப்படியே உரைச்சிக்கிட்டே தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரியா மனம் இருக்கும். அதை கொடுக்குறவர் வந்து இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க தான். துலாம் ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். இப்போ நான் சொல்கிற வீடியோ கேட்குறவங்க யாரோ விருச்சிக லக்கணத்தில் இருப்பாங்க. அவங்க ஒரு 70 வயசு 75 வயசில் இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறார், பெரியவர் இருக்கிறாருன்னா மனைவி விடாமல் தான் இருப்பார். அப்படியே மனைவி பிரிஞ்சு இருந்தாலுமே அவரால் வாழ முடியாது. இவங்கெல்லாம் பிரிஞ்சுட்டா வாழ மாட்டாங்க, துணையோடு வாழ்வாங்க. துணை இல்லைன்னா இவங்களால் இருக்க முடியாது. சரியா, ரொம்ப துணைக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்குறவங்க விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள். மனைவியை வந்து ஒரு மந்திரி மாதிரி நினைப்பாங்க. அது மாதிரி இப்போ பெண்களும் கணவனை கண்கண்ட தெய்வமே நினைப்பாங்க. ஸோ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா கணவன் மனைவி எனக்கு நல்லாயிருக்கும், சொந்த பந்தம் எனக்கு நல்லாயிருக்கும், ஒரு இன்டிகிரேஷன் நல்லாயிருக்கும். அதுபோக கூட்டு தொழில், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, நீங்கள் செய்கிற மற்ற காரியங்கள், தொழில்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். அயனசேன போக நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில பலன்கள் தாங்க சில ராசி கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. எல்லா பலன்களும் தனி ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடைக்காது. சரியா, சில பேருக்கு தான் சிலது கிடைக்கும். எல்லாருமே முதலமைச்சர் ஆகிறாங்க, எல்லாருமே பிரதமர் ஆகிறாங்க. மற்றவங்க பொசிஷனில் இருக்கான்ல, கவுன்சிலராக இருக்கிறான், சேர்மனாக இருக்கிறான், ஒன்றிய தலைவராக இருக்கிறான், அடுத்து எம்எல்ஏ, அடுத்து மந்திரி, அதுக்கடுத்து தானே முதலமைச்சர். இப்படி அடுத்து படிநிலைகளில் தானே போகிறாங்க. அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா இது டக்குன்னு உங்களுக்கு புரியும். அது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்குது. அடுத்து வந்து தனுசு லக்கணம் துலாம் ராசி, இது ஒரு நல்ல அமைப்பு தான். சரியா, நல்ல அமைப்பு தான். தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், தொழிலில் லாபம் வரும். சரியா, தொழிலில் லாபம் இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு. தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா. அதுபோக உத்தியோகம் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் சிறப்பாக இருப்பீங்க. எதிரிலால் எந்த தொழிலும் இருக்காது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்.
எதுலேயும் வெற்றி 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 கூடி நாட்டுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் வெள்ளி மோதிரம் போடுறது வந்து நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். இவங்க வந்து அதுலேயும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து இந்த தாய்மாமன் ஒரு சிறப்பாக இருக்கும். மாமன் வழியில் நல்ல சொத்து பத்துக்கள் கிடைக்கும். ஸோ தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களும் வெள்ளி மோதிரத்தை போடலாம். எல்லா லக்கணத்தில் பிறந்தவங்களும் போடலாம். சில பேர் சொல்லுவாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போடக்கூடாது, அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க போடக்கூடாதுன்னு. அப்படி எதுவுமே கிடையாது. எல்லா ராசியிலும் பிறந்தவங்களும் எல்லா பொருட்களையும் போடலாம். தங்கம் போடலாம், வெள்ளி போடலாம், உலோகம் அனைத்தையும் போடலாம். டைமண்ட்ஸ் தான் போடக்கூடாது, இது போடக்கூடாது, ஸ்டோன்ஸ் போடக்கூடாது. நவரத்தனங்களை வந்து பார்த்து தான் போடணும். எல்லோரும் எல்லா கல்லையும் போடக்கூடாது. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். நான் மேக்ஸிமம் ஸ்டோன்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸ்டோன்ஸால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உலோகத்தால் பிரச்சனை இருக்குது. மெட்டல் வந்து ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். மெட்டலுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. சரியா நேர்களே? ஸ்டோனில் வந்து அந்த அளவுக்கு சக்தி இல்லை. என்னுடைய அபிப்பிராயம். நிறைய பேர் போடுறானுங்க, அதை வந்து வியாபாரம் ஆக்கிட்டாங்க. கண்ணாடி கல்லை கூட வைரக்கல்லுன்னு கொடுத்து வியாபாரம் பண்ணுறானுங்க, போலியை சொல்கிறானுங்க. நிறைய பேர் நம்பி அதையும் போடுறாங்க. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எதுக்கு இப்போ வைரத்தை சொல்கிறேன்னா, வைரம் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் உள்ளது. சில பேர் வைரம் போட்டு வீணாக போனவங்களாம் இருக்காங்க. வைரம் வந்து சிலரை வாழ வைக்கும், சிலரை வீழ வைக்கும். எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கு. சரியா? வைரத்துக்கு வந்து பெரிய ஒரு சக்தி இருக்குது. எல்லோரும் வைரம் போடக்கூடாது. பொதுவாக ஸ்டோன் போடாமல் இருக்கிறது நல்லதான். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலுமே அந்த தசாதனுக்கு உண்டான மெட்டலை போடுங்க. சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க, சுவாதி நட்சத்திரம், மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன தசை நடக்கும்? குரு திசை, சனி, ராகு திசை, கொஞ்சம் அடுத்து குரு திசை, சனி திசை, புதன் திசை நடக்கும். புதன் திசை நடக்கவங்க என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, புதன் சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணுங்கள். சரியா? புதனுக்கு உண்டானதை பண்ணலாம். சரியா நேர்களே? பச்சை கலர் செட்டை போட்டுக்கலாம். பச்சை கலரை ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரியா? நீங்கள் பச்சை கலரை போடலாம். அதே மாதிரி சுண்டு விரலில் நீங்கள் வெள்ளி மோதிரம் போடலாம். அதை நான் இப்போ சொல்கிறேன். நான் எந்தெந்த விரலுக்கு எந்தெந்த இதில் போடலாம்னு நான் சொல்கிறேன். புதன் நாளே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சுண்டு விரல் தான். ஸோ சுண்டு விரலை போட்டுக்கலாம். புதன் திசை நடக்கிறவங்க சுண்டு விரலில் மோதிரத்தை போட்டுக்கலாம். நான் பின்னாடி சொல்கிறேன், இந்த தகவல் பின்னாடி சொல்கிறேன். ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து மகர லக்கணம். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க, யோகமாக இருக்கும். துலாம் ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைக்க வேண்டும். அருமையான அமைப்பு. பெருமாளுடைய அவதாரம், ஆசீர்வாதம் பெற்றவர்கள். மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இவர்கள் மோதிரம் போட்டிங்கன்னா சாஸ்திரமாக அந்த பெருமாளுடைய அருள் கிடைக்கும், மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும், பிள்ளைகளால் பெருமை இருக்கும், சொத்துப்பத்து கிடைக்கும், பூர்வ புண்ணிய சொத்துப்பத்துகள் கிடைக்கும், பூர்வ புண்ணிய அந்த விட்டுக்கூற தொட்டை நல்லபடியாக இருக்கும், பூர்வ புண்ணிய ஜென்ம அந்த கர்மாக்கள் தீரும், நல்ல விதமாக பார்க்கப்படுது, கர்மம் காரியம் நல்லா பண்ணுவீங்க, நல்லா வாழ்வீங்க, அதிர்ஷ்டம் இருக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். சரியா? கைராசி முகராசி இருக்கும். அடுத்து கும்பலக்கணம், மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கும். கும்பலக்கணம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அனுக்கிரம் இருக்கும். சரியா? லட்சுமியோட கடாட்சியம் இருக்கும். இவங்க போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், தாய் தப்பனோட ஆதரவு நல்லாயிருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே இருக்கும். சகல சௌபாக்கியமும் சகல ஐஸ்வர்யம் பட்டு நல்லபடியாக இருப்பாங்க கும்பலக்கணத்தில் வெள்ளி மோதிரம் போட்டவர்கள், கும்பலக்கணத்தை பிறந்தவர்கள். மீன லக்கணம் இது ஒரு சஷ்டாச அமைப்பு தான். இருந்தாலும் மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து வெள்ளி மோதிரம் போகிறதுனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், தேகாரிக்கு நல்லாயிருக்கும், நாள்பட்டு வேதிலேருந்து எழுந்து உட்காந்துக்குருவீங்க, தைரிய வீரியக்காரமாக இருப்பீங்க, ஆரம்பகால வெற்றி இருக்கும், இதுலேயும் ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க, முனைப்பாக இருப்பீங்க. சரியா? உத்வேகமாக இருப்பீங்க. மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறவங்கலாம் வெளியே மோதிரம் போட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு இது கிடைக்கும், ஜெனரேட்டர் ஆகும். முடுக்கி விட்டப்பட்ட காரியங்கள்லாம், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் முடுக்கி விடப்படும். சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சோர்ந்து கிடப்பாங்க, தனக்கும் தெரியாது, மற்றவங்க சொன்னாலும் புரியாது, அப்படி எனக்குன்னு கிடப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும், ரெஃப்ரெஷ் ஆகும். சரியா? ஒரு ஜென்ரேட்டர் ஆகும், அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில குறிப்பிட்ட பலங்களில் வெள்ளி மோதிரம் கொடுக்கும். ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களும் போடலாம். ஓகே நேர்களே, இப்போ வந்து லக்கண ரீதியாக கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்த வரைக்கும் வீடியோவில் சொல்கிறேன். துலாம் ராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கண அசுபர் சுபர் யோகர், ராசிக்குள்ள அசுபர் சுகர் யோகர், இவங்க 2 பேரும் உள்ள காம்பினேஷன் வச்சு உங்கள் பலனை சொல்லிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் துலாம் ராசி மேச லக்கணம், உங்களுக்கு வந்து சந்திரன் என்ன பலன்கள் சார் கொடுப்பாரு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அதேமாதிரி சூரியன் என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அந்த ஒரு லக்கணத்துக்கு வந்து அந்த 9 கிரகங்கள் இப்போ துலாம் ராசிக்கு வந்து என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அந்த தசாபுத்தியில் எப்படி இருக்கும் அதையும் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கல என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு டைம் வரணும். வீடியோவில் இருந்து அதிகமாக இருக்கும். நான் 3 மணி நேரம் பேசுவேன். 3 மணி நேரம் யாரும் கேட்க மாட்டீங்க, ஓடி போயிடுவீங்க. ஆமாம், இவனுக்கு வேலை இல்லை, காதை பஞ்சராக்கி விட்ருவான், இவனுக்கு ஒரு வேலை இல்லை, சொல்லிக்கிட்டே இருப்பான், அதை போடு இதை போடுன்னு யார் கேட்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. கேட்கணும். ஒரு இடத்துல நிற்கிறது முக்கியம் கிடையாது, நின்ன இடத்துல நிலைக்கணும். சரியா? நிலைக்கிறதா முக்கியம். பொறுமையாக இருக்கணும். பொறுமை கடலினும் பெறுது. சில பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னா வீடியோ முழுமையாக கேட்கறது கிடையாது, அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. சரி, அப்படியே தள்ளி விட்டுட்டே போகிறது. தள்ளி விட்டே போனால் வாழ்க்கையும் தள்ளி விட்ட மாதிரியே போயிடும். சரியா? தள்ளி விடக்கூடாது. இன்றைக்கி நின்று கேட்கணும், என்ன சொல்கிறாரு நின்று கேட்கணும். சரியா? கேட்கணும். தள்ளி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஓட்டத்திலே போயிடும். இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், நான் 24 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் கேட்டவர்களுக்கு சிறந்தாலும் தான் நன்றி.
இதில் ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களை தொட்டிருக்கோம். சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சுற்றி நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அந்த விஷயத்துக்கு வந்து இது ஒரு ரெமெடியாக இருக்கும், ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அடுத்து வந்து இந்த மோதிரத்தை எப்போ சார் போடலாம், எப்படி போடலாம், எந்த கையில் போடலாம்? இனிமேல் இந்த மோதிரத்தை போடுறதை பற்றி நம்ம பார்ப்போம். இடது கையிலும் போடலாம், வலது கையிலும் போடலாம், எந்த கையிலும் போடலாம். 2 கையுமே நம்ம கை தான். இடக்கையை கொடுக்குறது வழக்கை அறியாதுமாங்க, வழக்கையை கொடுக்குறது இடக்கை அறியாதுமாங்க. பொதுவாக எதிர்ப்பு இருக்குது, இடைஞ்சல் இருக்குது, எதிரிலால தொல்லை இருக்குது, காரிய தடைகள் இருக்குது. சரியா, வீட்டில் வந்து ஒரு நல்லது நடக்க மாட்டேங்க, எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேங்க, ஒரு மாதிரியாக இருக்குது, டிஸ்டர்பாக இருக்கிறவங்க சொல்கிறவங்க இடது கையில் போடுங்க. சார் நான் நல்லா இருக்கேன் சார், ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும், பெரிய லெவலுக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும், பெரிய லெவலுக்கு போய் வீடு வண்டி வாகனம் காரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வலது கையில் போடுங்க. 2 விதமான நிலை இருக்குது. சில பேருக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்கும், அது வந்து நிலை. சில பேருக்கு சாப்பாடுக்கு வழி இருக்கும், ஆனால் விரும்பிய சாப்பாடு கிடைக்காது. இது எல்லாத்துக்குமே இருக்குது. சரியா, எல்லா நிலையிலையும் இருக்குது. சரியா, சில பேருக்கு கை நிறைய பொருள் இருக்கும், ஆனால் வாங்கி சாப்பிட்றதுக்கு உடம்புல வலு இருக்காது. பெரிய பணக்காரனாக இருப்பான், ஒரு லட்டு சாப்பிட முடியாது, ஏன்னா சுகர் இருக்கும். சுகர் 300க்கு மேலே இருக்கும். சும்மா காலையில் செக் பண்ணாலே 200 இருக்கும். 2 இட்லி சாப்பிட்டாலும் 300க்கு மேலே போயிடும். ஒன்றும் செய்ய முடியாது, உடலுக்குள்ள அமைப்பு அப்படி. ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? சுகர் பிரச்சனை தான். அந்த அம்மாவுக்கு 600 இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்போது 600 இருந்துச்சு சுகர். அது அப்புறம் 1000க்கு போய் ஆள் அமைக்கிருச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாம் இருக்குயா, ஆனால் உடம்பு ஒத்துழைக்கலையே எனக்கு. இது உண்மை, ஊரறிஞ்ச உண்மை. யார் வேணாலும் எங்கே வேணாலும் கேட்டுக்கோங்க. சரியா, ஜெயலலிதாவுக்கு அந்த டாக்டரே சொன்னான், அமெரிக்காவிலேருந்து வந்த டாக்டரே சொன்னான், ஜெயலலிதா அம்மாவுடைய சுகரை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராலே சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்மளால் உள்ளூரில் சொல்லுவான், திருப்பலா சூரணம் சாப்பிட்டு சுகர் சரியாக பெறும்னு. திருப்பலா சூரணம்னு 3 இது சேர்ந்தது, நெல்லிக்காய், தாண்டவட்டிக்காய், கடுக்காய், 3 சேர்ந்து தான் திரிபலா சூரணம். திரிபலா சூரணத்தை முறைப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் கண்ட்ரோல் ஆயிரும். இது யாரும் ஜெயலலிதா அம்மாவுக்கு சொல்லாமல் இருந்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா அதை செஞ்சுருக்காது. அந்த அம்மா சும்மா தனக்கு தேவையானதெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம். ரைட், அது தனி மனிதனுடைய சுதந்திர உரிமை. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து பலதரப்பட்ட தேவைகள் இருக்கும், பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், பலதரப்பட்ட இது இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து இது தீருமா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மாறுபடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, பொருள் இருந்தால் மட்டும் பரவாயில்ல, அதை அனுபவிக்கிறதுக்கு யோகம் இருக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். ஸோ நீங்கள் இடது கையில் போட்டாலும் சரி, வலது கையில் போட்டாலும் சரி, உங்களோட சாய்ஸ் தான். நான் அதை சொல்லிட்டேன். நான் இடது கையில் போடுறவங்களுக்கு என்னென்ன கமிட்மெண்ட்டு, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்களாம் இடது கையில் போட்டுக்கலாம். அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். வலது கையில் போட்டாலும் உங்களுக்கு எப்படி ஃபியூச்சர் போகும் அதையும் சொல்லியிருக்கிறேன். எந்த விரலில் சார் போடலாம் அப்படின்னா, விரலில் போடலாம், எந்த விரலாலும் போடலாம். கட்டை விரலை தவிர எல்லா விரலையும் போடலாம். கட்டை விரலில் போடக்கூடாது, 4 விரலில் போடலாம். வலது கையிலோ இடது கையில் போடலாம். இப்போ வந்து இந்த ஆட்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, துலாம் ராசியில் தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க ஆட்காட்டி விரலை போடுங்க. தனுசு ராசியில், துலாம் ராசியில் தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க ஆட்காட்டி விரலை போடுங்க. மோதிர விரலில் யார் சார் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேச லக்கணம், சிம்ம லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம். மறுபடியும் சொல்கிறேன், கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க மோதிர விரலில் போடுங்க. துலாம், ரிஷபம், கன்னி, மிதுனம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க சுண்டு விரலில் போடுங்க. மகர, கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க நடு விரலில் போடுங்க. சொல்லியாச்சு. திருப்பி ஒரு தடவை கேட்கணும், உடனே எனக்கு போடக்கூடாது சார் எந்த விரலில் போடணும்னு. ஒரு வீடியோவில் நான் சொன்னேன்னா, ஒரு இடத்துல புரியலைன்னா அது ரிவைஸ் பண்ணி கேளுங்க. சரியா, கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். சரியா, மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்கிறேன், எந்த கையிலனாச்சும் போடுங்க. ஆட்காட்டி விரல், ஆட்காட்டி விரலில் வந்து தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க போடுங்க. மோதிர விரலில் வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க போடுங்க. சுண்டு விரலில் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க போடுங்க. மகர லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க நடுவரில் போடுங்க. பாம்பு விரல்னு சொல்கிறாங்களே, நடுவரில் போடுங்க. ஓகே, இது எப்படி சார் போடணும், அது ஒரு முக்கியம் இருக்குது. என்றைக்கு வாங்கணும், யார் மூலிமா போடணும்? இந்த வெள்ளி மோதிரம் கடையில் வாங்கலாம். இன்றைக்கி வந்து கிராம் 200 கிட்டே இருக்குது. ஒரு 4 கிராம் வாங்கினீங்கன்னா அரை பவுனுக்கு மோதிரம் வாங்கி நல்லா போட்டுக்கலாம். சுண்டு விரல்னால் காப்பவுன்லேயே போட்டுக்கலாம். கட்டை விரலில் இந்த பெருவிரலில் போடுறதா இருந்தால் தான், ஆட்காட்டு விரலில் போடுறதா இருந்தால் தான் அரை பவுனுக்கு போடணும். அதான் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். உங்கள் சாய்ஸ் தான். 4 கிராமில் வாங்கினாலும் சரி, 2 கிராமில் வாங்கினாலும் சரி. ஒரு 1000 ரூபாக்குள்ளே வாங்கிடலாம். 1000, 1500 செய்கூலி சேதாரம் ஒரு 1500 ரூபாக்குள்ளே வாங்கிடலாம் தரப்பா. ஸ்டோன்லாம் வைக்காதீங்க, ப்ளைனாக போடுங்க. ப்ளைனாக ரிங்காக போடுங்க, அதான் ரொம்ப நல்லது. ப்ளைனாக போடுறது தான் நல்லது. அந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும். ஸ்டோன் போட்டிங்கன்னா கன்வர்ஷன் ஆயிரும். ஸ்டோன் போடக்கூடாது, அந்த ஸ்டோனு நிற்காது. அப்புறம் அது உதிர்ந்து போயிடும். அப்புறம் சொல்லுவாங்க, ஸ்டோனு போயிடுச்சு, வெறும் மோதிரத்தை போட்டிருக்கேனே, இதனால எனக்கு எதாவது ஆயிடுச்சா அப்படிலாம் சில பேர் பல குழப்பத்துக்கு வருவாங்க. என்றைக்குமே ப்ளைனாக இருக்கணும்.
ப்ளைனாக இருக்கிறது தான் நல்லது. சரியா? ப்ளைனாக போடுங்க. தங்கம் போட்டாலும் சரி, வெள்ளி போட்டாலும் சரி, ப்ளைனாக போடுங்க. அந்த ஸ்டோனை வைக்கிறதெல்லாம் நிற்காது, அதெல்லாம் போயிடும், கலண்டு போயிடும். வாங்குங்க, நகை கடைக்கு போங்க, வெள்ளிக்கிழமை போங்க. வெள்ளிக்கிழமை மதியம் 1 to 2 வாங்கிடுங்க. சுக்கிர உரை தான். நகை கடை திறந்துருக்கும், நகை கடையில் போய் உங்கள் விருப்பத்தை சொல்லி வாங்கிடுங்க. 1 to 2 வாங்கிட்டு வந்துடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு என்ன பண்ணுறீங்களா, வீட்டில் வந்து பித்தளை செம்பு, வெங்கல செம்பு, இல்லைன்னா கெண்டி, பஞ்சாச்சார கெண்டி இருக்குல்ல, அதில் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் போல் ஒரு 3/4 அளவு தண்ணி ஊற்றுங்க. துளசி போடுங்க, வாசனை மலர்கள் போடுங்க, மல்லிகை, முல்லை, இல்லைன்னா செந்தாமரை இதழ்கள் போடுங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடுங்க. பன்னீர் கொஞ்சம் தொளிங்க, 2 சொட்டு போடுங்க. அதுபோக வந்து மஞ்சள், சந்தனம் போட்டுட்டு அந்த மோதிரத்தை உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். போட்டுட்டு சாமியை கும்பிடுங்க. மகாலட்சுமி சோஸ்திரத்தை சொல்லுங்கள். நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி சோஸ்திரத்தை சொல்ல வேண்டும். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர் பதவமே சதா. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அந்த மோதிரம் தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில் சனிக்கிழமை எந்திங்க. சனிக்கிழமை பெருக்கு, சனி பெருக்கு. சனிக்கிழமை எந்த காரியத்தையும் பண்ணலாம். சனி பெருக்கு. காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மணிக்கு எந்திங்க. எந்திரிச்சிட்டு குளிச்சாலும் சரி, இல்லைன்னா கையை காலை கழுவிட்டு மேலே மாடிக்கு போய் விடிவெளியை கும்பிடுங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி விடிவெளி வந்துடும். விடிவெளி வந்து கீழ்வானத்தில் இருக்கும். அன்றைக்கி மழை மேகம் இல்லாமல், மேகமூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா தெரியும். விடிவெளியை கும்பிடுங்க. பொதுவாக விடிவெள்ளியை துலாம் ராசினியர்கள் கும்பிடுறது நல்லது. ஏன்னா விடிவெள்ளி வந்து சுக்கிரனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. எனக்கு ஒரு விடிவெள்ளி என் வாழ்விலே என் கண்ணில் ஒளி வெள்ளமே. அந்த ஒளி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். சரியா? விடிய போகுது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியல் வரப்போகுது, அதை வந்து அச்சாரமாக சொல்ல போகிறதா விடிவெள்ளி. அந்த விடிவெள்ளியை கும்பிட்டுட்டு உங்கள் கோரிக்கையெல்லாம் சொல்லுங்கள். குடும்பத்தில் உள்ள கஷ்டம் நஷ்டம், உங்கள் வேண்டுதல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. கடமைகளை செய்யுங்க. கோயிலுக்கு எப்போ சார் போகணும் அப்படின்னா, இந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு பெருமாள் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை 10 to 11 போகலாம். சனிக்கிழமை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் லீவாக தான் இருக்கும், ஆஃப் டே. சரியா? சனிக்கிழமை லீவாக தான் இருக்கும், ஆஃபாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க 10 to 11 போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க. வேலை வீட்டுக்கு போகிறவங்க 5 to 6 போங்க. சரியா? ஈவினிங் 5 to 6 போகலாம். ஸோ 2 நேரம் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. சனிக்கிழமை 10 to 11, இல்லைனா 5 to 6 பெருமாள் கோயிலுக்கு போங்க. போகும்போது தனியாக போகாதீங்க, குடும்பத்தோடு போங்க. சரியா? குடும்பத்தோடு போங்க, மனைவியோடு போங்க, இல்லைனா தாயோடு கூட்டு போங்க. தங்கச்சி, அக்கா, நாத்தனா, குழந்தையா எல்லாரும் போங்க. கன்னி பெண்களாக இருக்கணும், இல்லைனா சுமங்கலி பெண்களாக இருக்கணும். விதவை பெண்களை கொண்டு போகக்கூடாது. வாபரிசி பெண்கள் மாங்கள, சுமங்கலி பெண்கள் அல்லது கன்னி பெண்கள். கன்னி பெண்கள்லாம் என்ன? ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள். ஏஜ் அட்டன் பண்ணாத பெண்ணாக கூட்டு போகக்கூடாது. ஏஜ் அட்டன் ஆகிருக்கணும், இல்லைனா அவங்க திருமணமாகி சுமங்கலியாக இருக்கணும். இவங்களை கூட்டு போங்க. 2 பேராக போங்க, இல்லைனா 4 பேராக போங்க, இல்லைனா 6 பேராக போங்க. சார் நாங்கள் கணவன் மனைவி குழந்த 3 பேர் தான் இருக்கணும், போகலாம். சரியா? தனியாளாக போகாதீங்க, ஒரு டீமாக போங்க. ஆள் இல்லைன்னா பக்கத்து வீட்டு பெண்களை கூட கூப்பிட்டுக்கலாம் நீங்கள். சரியா? பக்கத்து வீட்டில் பழக்கப்பட்ட பெண்களை, சுமங்கலி பெண்களை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போங்க. ஆணும் பெண்ணும் யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். சரியா? ஆனால் ஆண்கள்லாம் கூப்பிட்டா பக்கத்து வீட்டு பெண்கள்லாம் வர மாட்டாங்க, உங்கள் குடும்ப பெண்கள் தான் வருவாங்க. உங்கள் மனைவி வரும். ஒருத்தர் கேட்டார், சார் எனக்கு மனைவி இல்லை, நான் பேச்சலராக இருக்கேன், என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு அவருக்கு ஒன்று சொன்னேன் நான். சரியா? நீயே போய் கோயிலை வச்சு கும்பிட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சில பேருக்கு சில சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா சில பேர் தனியாக இருப்பாங்க, யாரையும் கூப்பிட முடியாது. அவங்களாம் வந்து கோயிலில் போய் வச்சு கும்பிட்டுக்கலாம். பெருமாள் உள்ளே போய் தாயார் சன்னிதியில் வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கலாம், தானே போட்டுக்கலாம். இல்லாதவங்களுக்கு வந்து விதிவிலக்கு. இங்கே விதியை காட்டிலும் விதிவிலக்கு தான் அதிகமாக இருக்கும். இப்படி தான் செய்யணும் கிடையாது. இல்லாதவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கலாம். ஆனால் இயல்பாக இருக்கிறவங்க அதை உண்டாக்கணும். சரியா நேர்களே? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கூட்டு போங்க. பெண்கள் தான் அதிகமாக இருக்கணும். பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும், கூட இருக்கணும். பெருமாள் கோயிலுக்கு போங்க, தாயாரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க, விளக்கு போடுங்க, உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுங்க. அந்த மோதிரத்தை வந்து தாயார் சன்னிதியில் வைங்க. கூட்டம் இல்லாமல் வசதி வாய்ப்பு இருக்குது, அன்றைக்கி கூட்டம் இல்லை, குருக்கள்கிட்ட கொடுத்தோம்னா வச்சு கொடுப்பாருன்னா வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. இல்லை சார் கூட்டமாக இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னா கருடாழ்வார் சன்னிதியில் வைங்க, ஃப்ரீயாக இருக்கும். கருடாழ்வார் சன்னிதியில் வச்சும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அந்நேரம் வந்து பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லணும். உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயண மந்திரத்தை சொல்லணும். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷ்ணா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷன் அமர்ந்தவனை போற்றி, படலாத்து நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட சிறுங்கத்து பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரையை போற்றி, அலைசிங்க நரசிம்மரையை போற்றி, சங்கு சக்கரதாரியை போற்றி, கருடாழ்வாரை போற்றி, கருட வாகனமே போற்றி அப்படின்னு அவர் நாமத்தை சொல்லுங்கள்.
108 திவ்ய பிரதேசத்தில் வாழும் உலகளந்த பெருமாளை லட்சுமி நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுங்க. கருடாழ்வார் முன்னாடி நீங்கள் வந்து பெருமாள் நாமத்தை சொல்கிறது மிகச்சிறப்பு. ஏன்னா கருடன் தான் அவர் கூடயே இருக்கிறவர். அவர் இந்த மந்திரத்தை கேட்டார்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். கருட புராணம்னே ஒன்று இருக்குது. சரியா? கருட புராணத்தில் உள்ள கதையெல்லாம் படித்தோம்னா ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும்னு வேறு மாதிரி போயிடும். ஏன்னா கருட புராணங்கிறத வந்து கருட புராணத்தெல்லாம் எல்லாராலையும் படிக்க முடியாது. கருட புராணம் படிக்கணும்னா அதுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து இடம் இருக்கணும். ஜாதகத்தில் வந்து சனி குரு கேதுலாம் வலுத்து இருக்கணும். அமானுஷ்ய சக்திகள் இருக்கணும். சரியா? சூரியன் நல்லா இருக்கணும். கேது சாரத்தில் இருக்கணும். ஸோ அமானுஷ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க தன்னை காட்டிலும் இன்னொன்று இருக்குது. இந்த மனித வாழ்க்கை, இந்த பூமியில் இன்னும் சில சக்திகள்லாம் இருக்குது. இந்த உயிர் இறந்த பின்னாடி என்ன செய்யுது, இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஆத்மானா என்ன, சரியா, பிரேதாத்மானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்கள தான் கருட புராணம் படிக்க முடியும். எல்லாராலையும் கருட புராணம்லாம் படிக்க முடியாது. சரியா? அதை கொஞ்சம் காப்பி அடித்து எடுத்த படம் தான் அந்நியன்னு ஒரு படம். அந்நியன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, விக்ரம் நடித்த படம். சங்கர் எடுத்த படம் வந்து கருட புராணத்துலேருந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் எடுத்து தான் அவர் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ கருட புராணங்கிறது வந்து பெரிய சப்ஜெக்ட்டு. நீங்கள் கருடாழ்வார் கீழே பெருமாள் நாமத்தை சொல்லி கும்பிட்டிங்கன்னா நீங்கள் பல பிரிவு எடுத்த மாதிரி இருக்கும். முன்ஜென்ம ஊழ்வினையெல்லாம் தீர்ந்து போயிடும். அடுத்த பிரிவு நல்லாயிருக்கும். இறந்த பின்னாடியும் நல்ல ஒரு வழிகாட்டு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கிழக்கு பக்கம் நின்றுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீங்கன்னா உங்கள் மனைவி கையால் போடுங்க. சரியா? மனைவி கையால் போடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் யார் கையில் சார் போடணும் அப்படின்னா, பெண்கள் வந்து உங்கள் மனைவி கூட பிறந்தவங்க கையில் போடணும். உங்கள் மனைவி கூட பிறந்த நாத்தனா, குழந்தையா, இல்லைன்னா மனைவி பெற்ற மாமியார், அவங்க வாவரிசையாக இருக்கணும். விதவையாக இருக்கக்கூடாது, வாவரிசையாக இருக்கணும். அவங்க கையால் போட்டுக்கலாம். உறவு முறையெல்லாம் மறந்து போடணும். சில பேருக்கு மாமியாளுக்கும் மருமலுக்கும் பிடிக்காது, நாத்தனாலும் குழந்தையாளுக்கும் பிடிக்காது, மதனிக்கு நாத்தாளுக்கும் பிடிக்கும். இதெல்லாம் மறந்துடணும். சரியா? எல்லோரும் சந்தோஷமாக கோயிலுக்கு போனால் தான் சாமி கேட்கும். இங்கே போகும்போதே பிரச்சனை இல்லை. குரூப் பாலிட்டிக்ஸில் போனோம்னா சாமி கேட்காது. நம்ம மனம்தான் கோயில். நம்ம மனசு கோயிலுக்கு போகிறோம்னா சந்தோஷமாக ஒரு உள்ளூர் சந்தோஷமாக போகணும். சரியா? நம்ம போகிற விஷயமே வந்து ஒரு சந்தோஷமாக போனோம்னா தெய்வம் அப்படியே ஏற்றுக்கிறோம். நம்மளே இங்கே 1008 பிரச்சனை இல்லை. ஐயோ இவ வந்துட்டாளா, இவ வந்துட்டாளா, அவள் கூட இப்படி நான் இருப்பேன், இவ கூட நான் பேச மாட்டேனே, இவளை பார்த்து நான் திருப்பிக்கிறவேனே, இப்படி மனசுக்குள்ளே புகைச்சலை வச்சுக்கிட்டு நீ சாமி கூட போனேன்னா சாமி உன்னை கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன்னா சாமி தெரிஞ்சுக்கிறோம் இவ வந்தானா நம்மளை விரட்டி விட்டுருவான்னு. ஏன்னா சாமி வந்து அங்கே சமயம் இருக்குது. மனைவி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கார் பெருமாள். மனைவியை தான் மார்பிள் வச்சுருக்கிறாரு. அந்த அளவுக்கு மனைவி மேலே பிரிய வச்சுருக்கிறாரு. அதனால் ஆண்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் மனைவியை கூட்டு போனாலும் சந்தோஷமாக கூட்டு போங்க. பெண்களும் போனாலும் கணவனை வந்து கண்கண்ட தெய்வமே, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் நினச்சிட்டு தான் போகணும். வேறு சிந்தனையில் போனீங்கன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. அங்கே உடல் அந்த சரீரம் தான் இருக்கும் இல்லையா, மனசுக்கு அங்கே வேலை இல்லை. மனசும் தெய்வத்துக்கு பேசணும். மன ரீதியாக தான் தெய்வத்தை உண்டாக்கணும். அதை தான் வைப்ரேஷன் இருக்கான். உன் மனம் வந்து அந்த கற்ப கரகத்துக்குள்ளே போகணும். அது ஒரு இதாக போகும், ஒரு வேவாக போகும், ஒரு அலையாக போகும். சரியா? என்ன அலைகளாக போகும். அதுதான் அங்கே வந்து சக்தியை கொடுக்கும். இப்போ எதுக்கு கோயிலுக்கு போக சொல்கிறாங்கன்னா, கூட்டு பிரார்த்தனை. எல்லோரும் கும்பிடுவாங்க. சாதாரணப்பட்ட மனிதனும் எல்லா லெவலில் இருக்கிறவங்க கும்பிடுவான். ஒரு நாளைக்கு 5 தடவை சாமி கும்பிட்றவனும் வருவான். வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிட்றவனும் வருவான். அப்போ அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிட்ற வரவனுக்கு வந்து டெய்லி 5 தடவை சாமி கும்பிட்றான் பார்த்தீங்களா, அவனோட சக்தி கிடைக்கும். ஏன்னா 5 தடவை கும்பிட்றவனோட சக்தி வந்து அங்கே அதிகமாக இருக்கும். டெய்லி நினைக்கிறான் அவன் இறைவனை. இறைவனை நினச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே போய் கும்பிட்றான். அதுவும் அங்கே உள்ள கோயில் குறுக்கள் வந்து மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த இடம் வந்து ஒரு மந்திராலயமாக இருக்குது. தெய்வம் வந்து மந்திரத்துக்கு கடமை. அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சு இருக்குது. சரியா? எதிர்மறை சக்தியிலே இருக்காது. அங்கே போய் நம்ம நிம்மதியாக சாமி கும்பிட்டு வரணும். அதுக்கு வந்து நம்ம வந்து பாகுபாடு இல்லாமல் போகணும். உறவு முறையில் பாகுபாடு இல்லாமல் திறந்த மனத்துடன் போகணும். தெளிவான எண்ணத்துடன் போகணும். போய் சாமியை கும்பிட்டு வாங்க. சொன்ன மாதிரி மோதிரத்தை போடுங்க. நல்லபடியாக இருக்கும். கோயிலுக்கு போனால் தயவுசெய்து குரூப்பு கதையெல்லாம் பேசாதீங்க, குடும்ப கதையெல்லாம் பேசாதீங்க. சாமி கதையை பேசுங்க. சந்தோஷமான சில விஷயமெல்லாம் பேசுங்க, வேணாம் சொல்லலை. குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சிகள், சந்தோஷம், திருமண வைபவங்கள் இதெல்லாம் பேசுங்க. புரணி பேசுகிறது, ஊர் பற்றி பேசுகிறது, கடனை பற்றி பேசுகிறது, அடுத்த ஆளை பற்றி பேசுகிறது இதெல்லாம் பேசாதீங்க. நல்ல விஷயங்களை பேசுனீங்கன்னா தெய்வம் ஏற்றுக்கிறோம். அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை பேசுனீங்கன்னா அந்த நல்லது உங்களை தொடர்ந்து வரும். கெட்ட விஷயங்களை பேசுனீங்க, பிறகு கெடுக்கணும்னு நினச்சி பேசுனீங்கன்னா அதுதான் கூட வரும். ஏன்னா கோயிலில் வந்து நேர்மறை சக்தி தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுபடி தான் நடப்பீங்க. இந்த வார்த்தையை துலாம் ராசி நேயர் சொல்லிக்கொண்டு, வெள்ளி மோதிரத்தை யார் போடலாம், எப்படி போடலாம், எந்த லக்கணத்தில் போடலாம், எந்த லக்கணத்தில் போட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எந்த கையில் போடலாம், எந்த விரலில் போடலாம், அது யார் மூலிமா போடலாம், என்றைக்கு வாங்கலாம், அது எப்படி வீட்டில் வச்சு எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பொறுமையாக கேளுங்க. எனக்கு ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறவங்க வீடியோவை திருப்பி கேளுங்க. மேக்ஸிமம் சொல்லிட்டேன். சரியா? ஒரு மோதிரத்தை விரலில் போடணும்னு 3/4 மணி நேரத்துக்கிட்ட பேசியிருக்கேன். 30 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கிறேன். ஒரு சின்ன விஷயத்தை தான் கொஞ்சம் நீட்டி தான் முழங்கியிருக்கிறேன். பட் அந்த ஃப்ளோ படி வந்திருக்கிறேன். சரியா? அந்த ஆர்டர் படி வந்திருக்கிறேன். அப்படி செஞ்சால் தான் சரியாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. சித்திரை, சுவாதி, விசா நட்சத்திரம் பிறந்தவர்கள்
எல்லாமல் இறைவன் அருளால் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.